ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். வாங்க இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பொரியலுக்கு எப்போவுமே நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும், இல்லைனா அந்த வளவளப்பு தன்மை அப்படியே தெரியும். கீரைனா அதுவும் ஸ்பெஷலி நம்ம இன்னும் ரொம்ப கம்மி பண்ணுறது நல்லது. இப்போது கொஞ்சம் கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு நல்லா நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அடுத்ததாக முருங்கைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் இது பண்ணி க்ளீன் பண்ணி நான் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஸோ என்னால் கொட்ட முடியல அப்படியே, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா வதக்கி விட்டுட்டு, கீரை வேகிறதுக்கு நம்ம முன்னாடியே உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா அது நமக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதோட அளவு குறையும் இல்லையா, அதனால் நம்ம எப்போவுமே லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். அதோட அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம உப்பு போடணும். இப்போது எனக்கு இது ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே நான் வதங்க விட்டுட்டேன். இது அப்படியே எல்லாம் சுருண்டு வந்துச்சு. ஸோ இது அந்த ஒரு குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது வேகிறதுக்காக நான் தேவையான அளவு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும், இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப இலசு கீரையாக இருந்துச்சுன்னா நம்ம தெளித்து கூட இது பண்ணலாம். இது கொஞ்சம் எனக்கு மீடியம் இதில் இருக்கிற கீரை எனக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் டு 1 டம்ளருக்குள்ளே நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். கீரை வேக வைக்கும்போது நம்ம எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, திறந்து தான் வேக வைக்கணும். ஸோ நீங்கள் நல்லா கீரையை வேக வச்சுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு நம்மளுக்கு பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காய், இதை போட்டு நான் பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த கீரைக்கு நீங்கள் இது 3யும் சேர்த்து இப்படி பண்ணிங்க. நீங்கள் வரமிளகாய் கிள்ளி போட்டும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லா கீரையோடவும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு எனக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி சுண்டணும். ஸோ இந்த அளவுக்கு இந்த தண்ணி உங்களுக்கு சூப் வேணும்னாலுமே சூப் நீங்கள் நடுவில் எடுத்துக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு சூப் எடுத்துக்கலாம். நான் எடுத்தது போக மீதி எனக்கு இருக்கிற தண்ணியை நான் கொஞ்சம் சுண்ட விட்டுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம கொரகொரப்பாக சுற்றி வச்சுருக்குறோம் இல்லையா மிக்சியில், அந்த இது இப்போ நான் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன் இன்னும் தண்ணி இருக்கா அப்படின்னுட்டு. இல்லைனா நம்ம ஃபுல் டே வச்சுருக்குறோம் பொரியல் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியோடு பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி சலசலப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் நல்லா ட்ரையாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சுற்றின தேங்காய், பூண்டு, இது வரமிளகா இருக்கு இல்லையா, அதை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 பரட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பொரியல் ரெடி ஆகிடும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி, தேங்காய் போட்டது. நம்ம இது இன்னும் வேறு மாதிரியும் பண்ணலாம், வேர்க்கடலை எல்லாமும் போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு வெர்ஷன். இன்றைக்கி நான் தேங்காய் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஹெல்தி ஆக்சுவலாக. முருங்கைக்கீரை நம்ம கட்டாயம் சேர்க்கணும். வாரத்துக்கு 2 தடவை 1 தடவையாவது மினிமம் நம்ம சேர்க்கணும். எல்லா சாம்பாருக்கோ காரக்குழம்புக்கோ ரசத்துக்கோ இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.